ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 274வது தலைப்பு. அரசனுக்கிருந்த கட்டுப்பாடுகள். விஷயம் தெரியாமலே குற்றம் சாட்டுகிறார்கள். அப்பனுக்குப் பின் பிள்ளைக்கு பட்டம், அதிலும் தலைப்பிள்ளைக்கு பட்டம் என்று லா ஆஃப் பிரைமோஜெனிச்சர் படி ராஜ்யாதிகாரம் போனதால் தகுதிக்கோ பிரஜைகளின் சம்மதத்துக்கோ இடமில்லாமல் அக்கால முடியரசு நடந்தது என்று இப்போதைய குடியரசுவாதிகள் சொல்வதும் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுதான். இப்போதுதான் வயசு ஒன்றை தவிர ஜனநாயக பிரதிநிதிகளுக்கு எந்த தகுதியும் வைக்காமல் விட்டிருக்கிறது. நம்முடைய கான்ஸ்டிடியூஷனை, அரசியல் நிர்ணய சட்டத்தை நிறைவேற்றிய சபைக்கு அக்ராசனாயிருந்த ராஜேந்திர பிரசாதே இதை ஆக்ஷேபித்து பார்த்தார். சட்டத்தை பற்றி வாதிக்க வேண்டிய வக்கீல்களுக்கும் தீர்ப்பு கொடுக்க வேண்டிய ஜட்ஜுகளுக்கும் அநேக குவாலிஃபிகேஷன்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த சட்டங்களை போட்டு நிறைவேற்றுகிற எம்எல்ஏக்களுக்கும் எம்பிக்களுக்கும் ஒன்றும் வேண்டாமென்றால் கொஞ்சம் கூட சரியாயில்லையே என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தார். ஆனாலும் அவர் சொன்னதற்கு கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி ஒத்துக்கொள்ளவே இல்லை. பழைய நாளில் ராஜாக்களுக்கு நிரம்ப யோக்கியதைகளை சம்பாதித்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருந்தது. குருகுலவாசம் பண்ணி சகல சாஸ்திரங்களையும் தெரிந்து கொள்வார்கள். தனுர்வேத அபியாசம் பண்ணுவார்கள். தர்மத்திலும் பண்பிலும் உயர்ந்தவர்களாகவும் அவர்கள் இருக்க வேண்டும். ராஜாவாகி வெளி சத்ருக்களை ஜெயிப்பதற்கு முந்தி அவன் காமம், குரோதம் முதலான 6 உள்சத்ருக்களையும் ஜெயித்திருக்க வேண்டுமென்பது சாஸ்திரம். தகுதி எதுவும் போதாமல் துன்மார்க்கத்தில் போன அசமஞ்சன் மாதிரியான ராஜகுமாரர்களையும் ராஜாவான பிறகும் எதேச்சாதிகாரமாக தன் மனசுப்படி பண்ணின வேணன் போன்றவர்களையும் ஜனப்பிரதிநிதி சபையினர் ஒழித்தே கட்டியிருக்கிறார்கள். பிரைமோஜெனிச்சர் தலைப்பிள்ளைக்கு பட்டம் என்பதால் அவனுக்கு யோக்கியதாம்சம் இல்லாவிட்டாலும் அப்படி கட்டலாம் என்று அர்த்தமில்லை. எவனை விட யோக்கியதையுள்ளவர் இருக்க முடியாதோ அப்படிப்பட்ட ராமச்சந்திர மூர்த்திக்கே பட்டம் கட்டுவதற்கு முன்னால் தசரதன் சபையை கூட்டி அப்படி பண்ணலாமா என்று அபிப்பிராயம் கேட்டிருக்கிறான். சூரபத்மன், மகிஷாசுரன், ராவணன், துரியோதனன் மாதிரியானவர்கள் கூட பேருக்காவது மந்திராலோசனை என்று ஒன்று நடத்தித்தான் இருக்கிறார்கள் என்று புராணங்களிலிருந்து தெரிகிறது. சாக்ஷாத் ராமர் வானரங்களை கலந்தாலோசித்து விட்டுத்தான் சரணாகதி என்று வந்த விபீஷணனை அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.